நடத்தி காட்டினாலும் அது அப்படியே மருந்துன்னு வேதம். விசாரமே பண்ணாதே. அவர் என்ன பண்ணார்னு கேள்வி கேட்கவே கேட்காதே. ரைக்வர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணாலும் அது மருந்து. அதே போல பெரியவர் மனு பகவான் இருந்தார், அவர் என்ன பண்ணாலும் அது மருந்து. அவ பேச்சே கிடையாது. இந்த வேதவியாசர் பாடினவர். ஆக ஒரு பிரபந்தத்தை நாம பாடுறோம்னு சொன்னோம்னா ஆர் பாடினார்கள்ங்கிற வைபவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாடப்பட்ட பிரபந்தத்தினுடைய ஏற்றம் என்னன்னு பார்க்கணும். சஹஸ்ரநாமத்தினுடைய ஏற்றம் என்னன்னு பார்ப்போம். மூணாவது, அந்த பிரபந்தத்தால சொல்லப்பட்டவனின் ஏற்றம் என்னன்னு பார்க்கணும். இந்த பிரபந்தம் எதை சொல்லித்துன்னு பார்க்கணும் இல்லையோ. ரொம்ப உயர்ந்தவர் தான் பாடினார், நல்ல சம்ஸ்கிருதத்துல தான் பாடினார், ஆனா இந்த கண்ணாடியும் கடிகாரமும் இப்படின்னு சொன்னோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ எப்ப வேதவியாசரே கீழே வந்து அழகான சம்ஸ்கிருதத்திலே கண்ணாடின்னு ஒரு தலைப்பு வச்சு அவர் பாட்டு பாஷன் பாட்டு போயிருந்தாருன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. ஆறு திரும்பி பார்க்க போறா? சொல்ல வந்த விஷயம் வசந்ததா இருக்கணும். ஆக